அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 20/5/2026 புதன்கிழமை, புனர்பூசம் நட்சத்திரம். தர்க்கவாதம், பேச்சு. சிறந்த ஆசிரியர்களுக்கு, பேச்சாளர்களுக்கு, பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கு, வக்கீல்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் இந்த தர்க்கவாதம். இந்த தர்க்கவாதத்தில் வல்லமையும் செல்வமும் ஒருங்கே சேரும் ஒரு அமைப்பு இருக்கிறது. அது என்ன? லக்கணத்தில் சந்திரன் இருக்க, 2 குடையவன் 10 நன்னிலை பெற, 5 10 உடையவன் 2 இருக்க, இது சாத்தியம். சாஸ்திரம் சொல்லுகிறது. ஒரு உதாரண ஜாதகத்தோடு பார்ப்போமே, உங்களுக்கும் எளிதில் புரியும். ஒருவருக்கு கடக லக்கணம், லக்கணத்தில் சந்திரன் ஆட்சி, 2 உடையவன் 10, 2ஆம் இடம் சூரியன், 10ஆம் இடம் மேஷம், சூரியனுக்கு உச்ச வீடு. இதுவே ஒரு பெரும் சிறப்பு. 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறான். அந்த செவ்வாய் கடக லக்கணத்துக்கு 5 10 உடையவன். இப்படி ஒரு அமைப்பு ஒரு ஜாதகத்தில் இருந்தால் தர்க்கவாதம் புரிந்து பேச்சால் வைத்துக்கொள்ளலாம். எளிதில் வெல்ல முடியாத பேச்சாக அது இருக்கும். அந்த தர்க்கவாதம் புரிந்து அதுவே தனது வாழ்க்கையாகவும் ஆக்கிக்கொண்டு வல்லமையும் செல்வமும் பெறுவான். லக்கணத்திலே சந்திரன். சந்திரன் யார்? மனசுக்காரகன். ஒரு விஷயம் நடந்தது என்று சொன்னால் அது எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, யாருக்கு லாபம், யாருக்கு தீங்கு, சம்பந்தப்பட்டவனுடைய குணம் என்ன, அத்தனையும் ஆராயும் ஒரு மனப்பான்மை மனம் நல்லபடியாக இருந்தால் ஏற்படும். 2 குடையவன் வாக்குஸ்தானாதிபதி சூரியன், 10ஆம் இடம் மேஷம், அது அவனுக்கு உச்ச வீடு. ஆக வாதத்திறமை இயற்கையாகவே ஆண்டவனால் அவனுக்கு அருளப்பட்டது. அந்த 2ஆம் இடத்தில் செவ்வாய். இந்த கடகலக்கணத்திற்கு செவ்வாய் யார்? 5 10 உடையவன், புத்திரஸ்தானாதிபதி மற்றும் தொழில் ஸ்தானாதிபதி. அதுவே அவனுக்கு வாய்ப்பாக தொழிலாக, அதுவும் 2ஆம் இடம் என்றால் வாக்குஸ்தானம். வாக்குஸ்தானத்தில் அமர இந்த தர்க்கவாதம் அவனுக்கு கைவந்த கலையாகவும் அதனால் அவன் செல்வ செழிப்போடும் வாழ்வான் என்று காட்டுகிறது இருக்கிறது. இந்த சுலோகத்தை நன்றாக மனதில் வைத்து கொள்ளுங்கள், பதிய வைத்து கொள்ளுங்கள். இதில் இடம், சந்திரன் கிரகம், மனசுக்காரகன், அவன் லக்கணத்திலே இருக்கிறான். 2 குடையவன் 10 உச்சம், கவனிக்கத்தக்கது. 2ஆம் இடத்தில் 5 10 உடையவன், அதுதான் தொழில், அதுதான் வாழ்க்கை. இத்தனையும் கண்டு நீங்கள் ஒரு தெளிவினை பெற்றுக்கொள்ளுங்கள். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும் பார்ப்போம். ஆயில்யம் பூரம் சுவாதி, அனுசம் பூராடம் திருவோணம், சதயம் உத்திரட்டாதி ரேவதி, பரணி ரோகிணி திருவாதிரை. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம்.
மேச ராசி அன்பர்களே, நல்ல நாள். உங்களது ஒரு தொடர் முயற்சியால் இமாலய சாதனையை செய்வீர்கள். சாதனை படைக்கும் நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம், மறுபாதி லாபம். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களே, தனக்கு சரியெனப்பட்டதை தனித்து நின்று செயல்பட்டு ஒரு நல்ல மதிப்பையும் பணத்தையும் பெற்றுக்கொள்ளும் நாள், நல்ல நாள். கடகராசி அன்பர்களே, செய்வன திருந்தச் செய்து யாரும் குறை காண முடியாத அளவுக்கு செயல் புரிந்து அந்த செயலால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உண்டு. சிம்மராசி அன்பர்களே, மாற்று கருத்து என்றாலும் அதில் உள்ள நியாயத்தை புரிந்து கொண்டு அதை ஏற்று அதன் வழி நடந்து நல்ல லாபத்தை பார்க்கும் நாள் இந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, உங்களது திறமை மற்றும் பெருந்தன்மை இந்த இரண்டையும் ஒருங்கே நீங்கள் செய்யும் செயல்களில் இன்று காட்டுகின்றீர்கள், வெற்றியும் பெறுகின்றீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, தவறாக கணக்கிட்டு தேவையில்லா ஒரு வேலையை தேவை என்று நினைத்து செயல்புரிந்து ஒரு சில அலைச்சலையும் கஷ்டத்தையும் பெற்றுக்கொள்வதாக காட்டுகிறது. கவனம். விருச்சிக ராசி அன்பர்களே, ஒரு புது பாணியை நீங்கள் அரங்கேற்றி 2 நன்மைகளை பெறுகிறீர்கள். ஒன்று பணம், மற்றொன்று புகழ். இந்த இரண்டையும் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். தனுசு ராசி அன்பர்களே, நல்ல நாள். பட்டம் பதவி உயர்வு உண்டு. எந்த வகையிலோ இன்றைய தினம் உங்களது ஒரு செயல் பாராட்டை பெறும். மகர ராசி அன்பர்களே, ஏதோ ஒரு தடை அல்லது ஏதோ ஒரு பயம், இந்த இரண்டில் ஏதோ ஒன்றால் உங்களது செயல்களில் ஒரு பின்னடைவு, தாமதம், அனாவசிய செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கவனம், குறிப்பாக நிதானம் தேவை. கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களது பேச்சாலும் உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் உங்களுக்கு உதவிடும் காரணத்தாலும் காரிய வெற்றி உண்டு. மீனராசி அன்பர்களே, வேலை செய்யும் இடத்தில் ஒரு நல்ல பெயரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் மற்றும் இந்த பெரிய வேலைக்கு தகுதியானவர் இவர்தான் என்று உங்களுக்கு மேலுள்ளவர்கள் நினைக்கின்ற அளவுக்கு சில சம்பவங்கள் இன்று நடைபெறும்.
நல்ல நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.